கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து நடத்தினவர், இனிமேலும் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இத்தனை மாதங்கள் நேர்த்தியாய் நம்மை நடத்தி வந்த கர்த்தர் இனி வரும் காலங்களிலும் இனி வரும் வருடங்களிலும் கர்த்தர் நம்மை உண்மை முத்தமான வாக்குத்தத்தங்களோடு நேர்த்தியாய் நம்மை நடத்த அவர் ஒருவர் மாத்திரமே வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட உங்கள் மத்தியிலே நான் பேச தெரிந்து கொண்ட தலைப்பு திடப்படுத்தும் இயேசு கிறிஸ்து. திடப்படுத்தும் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான துன்பங்களின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான சோதனைகள், இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது நம் உள்ளத்திலே எழும்புகின்ற ஒரே ஒரு கேள்வி, என்னை திடப்படுத்த யார் உண்டு? எனக்கு ஆறுதல் சொல்ல யார் உண்டு? ஆறுதலா என்னோடு பேச யார் உண்டு என்ற அந்த கேள்வி நமக்குள்ள எப்போதும் எழும்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பல வேளைகளிலே அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நம்மை சுற்றி அநேகர் இருந்தாலும், நம்மை சுற்றி தகப்பனும் தாயும், நம்மை சுற்றி கணவனும் மனைவியும் பிள்ளைகளும், நம்மை சுற்றி உறவினர்களும் நண்பர்களும், இப்படி பல உறவுகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள், இப்படிப்பட்டதான நெருக்கங்கள், சோதனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது நாம் தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாய், யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல நிற்கிற சூழ்நிலைகள் வருகிற போது நம் உள்ளத்துல எழும்புகிற ஒரு கேள்வி, என்னை திடப்படுத்த யார் உண்டு? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்மை திடப்படுத்த முடியும். வேதம் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நாம் பற்றுதலாய், கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருப்பதே நலம். அவர் ஒருவர் மீது மாத்திரமே நாம் நம்பிக்கையா இருப்பது நலம். மனிதன் முகத்தை மாத்திரம் பார்க்கிறான், கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளையும், நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தேவைகளையும், நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அதை அறிந்தவராக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை திடப்படுத்த முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை திடப்படுத்த முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு ஆறுதல் சொல்ல முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே ஆறுதலாய் நம்மோடு பேச முடியும். நம்ம அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற போது, நம்ம அவருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற போது, வார்த்தையை தியானிக்கிற போது நம்மோடு கூட ஆறுதலாய் பேசுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேளையிலும் கூட ஒரு சில சூழ்நிலைகள், நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். முதலாவது நாம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். முதலாவது இயேசு கிறிஸ்து நம்மை திடப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை என்ன என்று பார்க்கும்போது, உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாத, பாடுகள் இல்லாத உலகம் இது கிடையாது. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளா இருக்கும் போது நாமும் இந்த உலகத்தில் படுகிற உபத்திரவத்திலே ஜெயம் கொள்ளுவோம். இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இதை அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே இதை அவர் சொல்லி இருக்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிப்பதற்கு முன்பதாகவே அவர் அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளா இருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் இந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் வாழ்கிற போது கர்த்தர் மீது நம்பிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்மையும் கர்த்தர் அந்த ஜெயத்தை காண அவர் வல்லவராக இருக்கிறார். நாமும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார்.
நமக்கு வருகிற சூழ்நிலைகளை, நமக்கு வருகிற உபத்திரவங்களை, நமக்கு வருகிற பாடுகளையே கர்த்தர் நமக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றி அதையே நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நமக்கு வருகிற உபத்திரவத்தையே நமக்கு சாதகமாய் மாற்றி அதிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, யோபு இந்த உலகத்திலே உபத்திரவத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே வாழ்ந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். யோபு அப்படியாய் வாழ்கிற போது கர்த்தருடைய பார்வையிலே யோபு உண்மையும் உத்தமமாய் காணப்பட்டதினால அவனுடைய உபத்திரவ காலங்களை கர்த்தர் முடித்து வைத்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்பினார். பிசாசானவன் யோபை சோதிக்கிறதற்காக, பிசாசானவன் யோபை சோதிக்க கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னான். யோபுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தினாலே அவன் உனக்கு உண்மை மொத்தமா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து பிசாசானவன் பேசினான். ஆனாலும் கர்த்தர் யோபை பிசாசனுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அவனுடைய ஜீவனை மாத்திரம் விட்டுவே என்று சொல்லி நடந்தது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, யோபு அந்த உபத்திரவ காலங்கள் முடிந்தது. தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிசாசானவன் யோபுக்கு அந்த உபத்திரவத்தை தரலனா இருக்கிற ஆசீர்வாதம் தான் இருந்திருக்கும். பிசாசானவன் யோபை சோதித்ததுனால அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கர்த்தர் திருப்பி தந்தார். அவனுடைய உபத்திரவத்தை சாதகமாய் மாற்றி அந்த உபத்திரவத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் உபத்திரவ பாதையில போய் கொண்டிருக்கிற போது, சோதனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, நெருக்கத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, இந்த நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் நிச்சயமாய் விசாலத்தை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். யோனாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் போது அந்த மீனின் வயிற்றுக்குள்ளாய் பொருத்தனை பண்ணி கொண்டது நிமித்தம் கர்த்தர் யோனாவுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஒரு விசாலத்தை கர்த்தர் யோனாவுக்கு கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த போத்திபார் வீட்டிலே அவன் இருந்த போது அந்த போத்திபாருடைய மனைவிக்கு அவளுடைய இச்சைக்கு இணங்காததுனால அவன் மீது ஒரு பழியை சுமத்தி அந்த சிறைச்சாலைக்குள்ளாய் அவன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் யோசேப்பு தள்ளப்பட்டான். ஆனாலும் நடந்தது என்ன? அந்த உபத்திரம், அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அந்த தேசத்திலே யோசேப்பை உயர்த்தினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உபத்திரவத்தின் வழியா நாம் கடந்து போகிற போது நாம் கர்த்தரை மாத்திரம் பற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த உபத்திரவங்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துல தலை குனிந்து போனோமோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு போனோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம் தலைகளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய நாமங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எந்தெந்த நாவுகள் நமக்கு விரோதமாய் பேசினதோ, எந்தெந்த கண்கள் நம்மை ஏளனமாய் பார்த்ததோ, அந்த கண்களுக்கு முன்பதாக, அந்த நாவுகளுக்கு முன்பதாக கர்த்தர் நம் தலைகளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உபத்திரவத்தை பார்த்து கலங்காதபடிக்கு, சோதனைகளை கண்டு பயப்படாதபடிக்கு, திகைத்து போகாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு காத்திருக்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த உபத்திரவத்தை மாற்ற வல்லவர். திடன்கொள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். திடன்கொள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்ததுனால அந்த ஜெயத்தை நமக்கும் தர அவர் வல்லவராக இருக்கார். ஏனென்று சொன்னால் அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற அவர் நாமத்தின் மேல் நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அதனால அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்களை நாமும் ஜெயம் கொள்வோம். விசுவாசம் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தை
முடித்து வைக்க, அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலனையும் ஞானத்தையும் தர வல்லவரா இருக்கிறார். இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விலக்கி வைக்க கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். மனிதனை நம்பாமல் கர்த்தர் மீது மாத்திரம் நாம் நம்பிக்கை வைக்கிற போது கர்த்தர் நிச்சயமா இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இரண்டாவது சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது, இந்த உபத்திரவமானது நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையில பயம் தானாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா பயமானது நம்முடைய வாழ்க்கையிலே, நம் உள்ளத்திலே நம்ம அது சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. இந்த உபத்திரவம் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த பயமானது நம் உள்ளத்திலே வருகிற போது இந்த பயம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அடுத்த அடி நம்ம எடுத்து வைக்க முடியாதபடிக்கு இந்த பயமானது ஒரு மிகப்பெரிய தடையாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தடையாய் நம்முடைய வாழ்க்கையில இந்த பயமானது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே திட நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். பயமானது நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே திட நம்பிக்கையாய் நாம் காத்திருந்து நாம் இந்த பயத்தை போக்குகிறவர்களா இருக்க வேண்டும். ஏசாயா 41:10 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், பயம் நம்மை நெருக்கினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். நம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க் 6 அதிகாரம் 49-50 வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் 6 அதிகாரம் 49 50 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் கடலின் மேல் நடந்து வருகிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வரார், எதிர் திசையில நடந்து வரார். இதை பார்த்த சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆவேசம் என்று சொல்லி அலறுகிறார்கள். ஆவேசம்னா ஏதோ பேய் பிசாசுன்ற மாதிரி. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லி. அதுபோல இவர்கள் பார்த்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கூட ஒரு ஆவேசம் போல அவள் தெரிந்தது. பயமான சூழ்நிலைகள் வந்த போது, இந்த பயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்குகிற போது, பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிற போது நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய கண்கள் மறைத்து வழி இருக்கிற வழி கூட நமக்கு தெரியாமல் போய்விடும். இந்த பயமானது கர்த்தருக்கு போகிற வழியை அடைத்து பிசாசானவனுக்கு போகிற வழியை அது திறந்து கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த பயம் நமக்குள்ளாய் வருகிற போது விசுவாசத்தை நாம் இழந்து போகிறோம். எதை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம், எந்த மனுஷனை பார்த்தாலும் பயம். இவங்க நமக்கு எதனா செஞ்சு வச்சிருப்பாங்களோ, அவங்க நமக்கு எதனா செஞ்சு வச்சிருப்பாங்களோ, இவங்களாலதான் எனக்கு இந்த கஷ்டம் வருதோ, எனக்கு எதனா மந்திரம் செஞ்சு வச்சிருப்பாங்களோ, இப்படின்னு சொல்லி யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த பயமானது நம்மை தள்ளுகிறதா இருக்கிறது. யாரை பார்த்தாலும் பயம். பார்க்க போனா அவங்க நமக்காக ஜெபம் பண்றவங்களா இருந்திருப்பாங்க, நமக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்து நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை இவங்க நமக்கு எதனா பண்ணி வச்சிருப்பாங்களோ, அப்படிப்பட்டதான சிந்தனைகள் நம்முடைய சிந்தனையை பிசாசானவன் சிதறடிக்கிறவனா இருக்கிறான். இந்த பயமான சூழ்நிலை நமக்குள்ள வருகிற போது விசுவாசத்தை முதலாவது நாம் இழந்து போகிறோம். விசுவாசத்தை நாம் இழந்து போகிறவர்களா இருக்கிறோம். இந்த பயமானது அவிசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவிசுவாசமானது நமக்குள்ள வேரூன்றி அது அவிசுவாசமானது வளர்கிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. இந்த பயம் விசுவாசத்தை முற்றிலுமாய் தகர்த்து போட்டு அவிசுவாசத்தை மாத்திரமே நமக்குள்ளாய் விதைக்கிறான் பொல்லாத பிசாசானவன். நாம் பயப்படாதபடிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும்.
உபத்திரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள பயம் வரும். இந்த பயமானது நமக்குள்ள வரும்போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் எப்போதும் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த பயமானது பல வேளைகளில் நாம் திகைத்து போய் இருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ள நாம் தள்ளப்படுவோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நானும் உனக்கு உதவி செய்வேன். நான் உனக்கு சகாயம் செய்வேன். I will strengthen you and I will bless you. Do not be afraid, for I am your God. Do not be afraid, I am with you. நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி நடத்துகிற தேவன், நம்மை உள்ள கைகளிலே வரைந்து செயலாற்றுகிறவர், நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறவர். சோதனைகள் எது வந்தாலும் பயப்படாதபடி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக. அந்த சீஷர்கள் அலறினது போல நாம் பார்ப்பதெல்லாம் சந்தேகத்தோடு நாம் பார்க்காதபடி நம்முடைய கண்களை திறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பயமானது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, வழி இல்லாத இடத்துல வழியை உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் இந்த பயமானது திறந்திருக்கிற வாசலை கூட நம்மால் பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பயமானது அப்படிப்பட்டதான ஒரு தடையை, ஒரு மறைவை நம்முடைய கண்களுக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க கூடாதபடிக்கு இந்த பயமானது ஒரு பெரிய தடையை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்த சூழ்நிலையில நாம் வந்திருக்கிறோம். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? அது நீரே என்று சொன்னால் நானும் கடல் மேல நடந்து வரணும் அப்படின்னு. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நடந்து வா அப்படின்னு பேதுரு சொல்றாரு. பேதுரு நடந்து போறார், கிட்ட போயாச்சு. வேதம் சொல்கிறது, காற்று பலமாய் அடித்ததுனால அவன் மூழ்கி போகிற ஒரு நிலைமைக்குள்ள பேதுரு தள்ளப்படுறான். ஏன்னு சொன்னா, he missed his focus. இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அந்த கண் நோக்கத்தை அவன் திசை திருப்பினதினால அவன் மூழ்கி போகிறதுக்குள்ளாய் தள்ளப்படுகிறான். அவன் சுற்றி அடித்த காற்று பலமாய் அடித்ததுல அவன் பயந்து போய் அவனுடைய பார்வையை இயேசு கிறிஸ்து மேல் இருந்த பார்வையை விலக்கி அவனுடைய சூழ்நிலைகளை சுற்றி பார்த்ததுனால, பயத்தொடர்ந்த சூழ்நிலைகளை சுற்றி பார்த்ததுனால அவன் மூழ்கி போகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது, இயேசு தன் கையை நீட்டி பேதுருவை மீட்டுக் கொள்கிறார் என்று சொல்லி. அப்ப நாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து தன் கையை நீட்டி பேதுருவை தூக்குறார்னா, அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாச்சு. படகுல இருந்த பேதுரு நடந்து வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிற போது அடித்த காற்றின் அந்த சூழ்நிலையும் கண்டவன் பயந்ததுனால அவன் மூழ்கி போகிறான். இயேசு கையை நீட்டி பேதுருவை மீட்டுக் கொள்கிறார். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மால் சமாளிக்க முடியாத, நம்மால மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கும் போது நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நாம் சென்று சேர வேண்டிய இடத்தை நாம் நெருங்கி விட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We are very closer to our destiny. We are very closer to our desires. அந்த விதமான நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமோ, எதோ வாழ்க்கையில நாம் எதை குறிக்கோளா வைத்து அதை நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோமோ, அதை கிட்டி சேர்கிற போது, நம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கிட்டி சேர்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகள் மிக அதிகமா இருக்கும். அந்த சோதனை மத்தியிலே நாம் நம்முடைய கண்களை அந்த சூழ்நிலை, அது நாம் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தின் மீதிலிருந்து திசை திருப்பாதபடிக்கு நாம் அதன் மீது நோக்கமா இருக்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் அதிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு நாம் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது பயமானது பல வேளைகளில தடுத்து போடுகிறதா இருக்கிறது. நம்ம வருகிற நெருக்கத்தின் மத்தியிலே, நமக்கு வருகிற சோதனையின் மத்தியிலே நாம் அதை மாத்திரமே பார்க்கிறோமே தவிர, நம்முடைய உள்ளத்துல பயங்கள் அதை நெருக்கி அந்த சூழ்நிலைகளை மாத்திரமே நாம் பார்க்கிறோமே தவிர, நாம் கர்த்தரை பார்ப்பதற்கு நாம் அநேக வேளைகளிலே மறந்து போகிறோம். எலிசா 2 பேரும் பிரயாணப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம்.
எலியா எடுத்துக்கொள்ளுகிற போது எலியாவும் எலிசாவும் 2 பேரும் யோர்தானை கடந்து போகிறாங்க. யோர்தானை கடந்து போய் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, எலியா சொல்றார், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை நோக்கி பார்த்தால் உனக்கு அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது என்று சொல்லி, இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லி எலியா எலிசாவை பார்த்து சொல்லிடுறாரு. அப்ப நடந்தது என்னன்னு பார்த்தோம்னா, குதிரைகளும் ரதங்களும் எல்லாம் என்ன பண்ணுது, எலியாவை சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளும் போது எலிசா எலியாவை பார்த்து அந்த இரட்டிப்பான வரங்களை பெற்றுக் கொள்கிறார். He didn't miss his focus on Elijah. எலியாவின் மேல் இருந்த அந்த நோக்கத்தை அவன் மாற்றாதபடிக்கு, அந்த இடத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ரதங்களும் குதிரைகளும் ஒரு போர்க்களம் போல அந்த இடம் இருந்திருக்கும். அந்த சுழல் காற்று மத்தியிலே எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு போர்க்களம் போன்ற ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையின் மத்தியிலும், அப்படிப்பட்டதான சூழ்நிலையின் மத்தியிலும் எலிசாவுடைய கண்கள் எலியாவின் மேல் நோக்கமா இருந்ததுனால அவன் அந்த இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான். இந்த இடத்துல நடந்தது என்ன, பேதுருடைய வாழ்க்கையில அடித்த காற்று பலமாய் அடைந்ததுனால, அதே சூழ்நிலையை பார்த்ததுனால, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த கண்களை விலக்கி சூழ்நிலையை பார்த்ததுனால மூழ்கி போகிற ஒரு நிலைமை. எலிசாவை போல் எது நடந்தாலும் பயப்படாதபடிக்கு எலியாவின் மேல் அவன் நோக்கமா இருந்தது போல, அவனுடைய தரிசனத்தின் மேல் நோக்கமா இருந்தது போல, எனக்கு அந்த இரட்டிப்பான வரம் வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த எடுத்த அந்த தீர்மானத்தில், எடுத்த அந்த முடிவு பறிந்து உறுதியா இருந்ததுனால அந்த சூழ்நிலை மத்தியிலும் அவனுடைய கண்கள் எலியாவின் மேல் இருந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதான பயங்கள் நம்மை நெருக்கினாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களை கர்த்தர் மீது இருந்து விலக்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். பயத்தை போக்க அவர் வல்லவரா இருக்கிறார். பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். 3வது காரியத்தை நாம் பார்க்கும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். இந்த இடத்துல ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்கிறோம். மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வேதத்துல வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, தனக்கு உண்டான ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து மருத்துவத்திற்கு செலவு பண்ணி கடைசியில ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை மத்தியில அவள் உள்ளத்துல நினைக்கிறான், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால அவன் என்ன பண்றானா, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறான். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த வல்லமை புறப்பட்டு அவளுக்கு சுகத்தை தந்த கர்த்தர். வியாதியின் படுக்கையிலிருந்து கர்த்தர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். வியாதியின் படுக்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் திடப்படுத்துகிறவராக. திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேதத்திலே நாம் அநேக அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். எல்லா அற்புதங்களும் விசுவாசத்தின் அடிப்படையில் மாத்திரமே நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதமும் அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நடந்தது. எல்லாத்தையும் பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, விசுவாசிக்கிறாயா? 100 அதிபதி வந்தான், அவன் வேலைக்காரனுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து வேண்டினான். 100 அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை தந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய விசுவாசத்தை கண்டு நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் அற்புதங்களை, வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய வியாதிகளை சுகமாக்க வல்லவர். நம்மை சார்ந்த நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராவது வியாதியின் படுக்கையிலே இருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு, நம்முடைய வேண்டுதலை கொண்டு, நம்முடைய பாரமான ஜபத்தை கண்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சுகத்தை தர வல்லவர். நம்முடைய விசுவாசத்தை மாத்திரம் பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே நாம் காட்டுதவர்களாக இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? உள்ளத்துல நினைச்சது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தினார். அதை அவள் வாழ்க்கையில செயல்படுத்தினார். அவர் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். கூட்டம் நெரிசலா இருந்தது. அநேக ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அநேக ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவள் தன்னுடைய விசுவாசத்தை உள்ளத்துல எண்ணின அந்த காரியத்தை, உள்ளத்துல எண்ணின அந்த விசுவாசத்தை அவள் செயலில் அந்த இடத்துல காட்டினாள். போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகத்தை பெற்றுக்கொண்டார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய விசுவாசத்தை நாம் கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே அதை செயல்படுத்துவதிலே நாம் தவறி போகிறதுனால நம் ஆசீர்வாதங்களை, நம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதிலே தாமதங்கள் வருகிறது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் மேல் வைத்த விசுவாசத்தை செயல்படுத்தினார். கடுகள விசுவாசம் இருந்தால் மலை பார்த்து பெயர்ந்து போகும் என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நாவில் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். வியாதியின் படுக்கையை பார்த்து இந்த வியாதிக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதியின் படுக்கை மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் அதிகாரத்தோடு பேசுகிற போது நிச்சயமா இந்த வியாதியின் படுக்கை மாறி போகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய நாவிலே அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். வியாதியின் படுக்கையோ, உபத்திரவங்களோ, நெருக்கங்களோ எல்லாவற்றையும் பார்த்து பேசுகிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். கடுகள விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னாலே அது பெயர்ந்து போகும். விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசம். விசுவாசத்தினாலே நாம் எதையும் மேற்கொள்ள முடியும். வியாதியின் படுக்கையோ, கடன் பாரமோ, பண கஷ்டமோ, பிள்ளை இல்லாத சூழ்நிலையோ, திருமணமாகாத சூழ்நிலையோ, வேலை ஸ்தலங்களில் பிரச்சனையோ, குடும்பத்தில் பிரச்சனையோ எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நம் நாவிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் நினைத்தது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தினார். கிரியை நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். கிரியையினாலே நாம் எதையும் மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு அந்த கிரியையில நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாய் அதை நாம் மேற்கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய நாவில வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற போது அதை நாம் பெற்றுக்கொள்ளும். எதை நாம் செய்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எந்த அளவுக்கு கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தர் மீது நாம் விசுவாசத்தை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாய் கர்த்தர் அதை நமக்கு திருப்பி அந்த பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சுகவீனங்களை சுகமாய் மாற்ற வல்லவர், பலவீனங்களை பலமாய் மாற்ற வல்லவர். தோல்வியின் விளிம்பில் இருக்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில தோல்வியின் விளிம்பில் இருக்கலாம். பல வேளைகளில தோல்வியின் விளிம்பில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற நம் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவிசுவாசம் நமக்குள்ளா இருந்தது என்று சொன்னால், கடுகள விசுவாசம் இருந்தால் மலை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மலை போன்ற அவிசுவாசம் இருந்தால் கடுகு விதை அளவு கூட பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில இருந்து தீர்த்து வைக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அந்த கடுகள விசுவாசம், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் அதை நாம் மேற்கொள்ள முடியும். நிச்சயமாய் அதை நாம் மேற்கொள்ள முடியும். கடுகள விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் நம் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை, உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எதை பேசுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உபத்திரவத்திலிருந்து திடப்படுத்துகிற கர்த்தர், பயத்திலிருந்து திடப்படுத்துகிற கர்த்தர், வியாதியிலிருந்து திடப்படுத்துகிற கர்த்தர் நம்மை எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கைவிடாமல் நம்மை திடப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாருமே இல்லையே எனக்கு ஆறுதல் சொல்ல, என்னை பலப்படுத்த, எனக்கு ஆறுதலாய் பேச, சூழ்நிலை மத்தியில் என்னோடு கூட யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக.